47 ஆண்டுகளுக்கு பிறகு இரு துருவங்கள் இணையும் ஆர்கே அண்ட் கேஹெச். இவங்களுடைய படத்துக்கு வந்து சினிமாடோகிராஃபர் வந்து ராஜு மேனன். ஸோ ராஜு மேனன் இந்தியாவில் மிக சிறந்த சினிமாடோகிராஃபர். அவர் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்த ஒரு கிளிப்ஸ் ஒன்று பார்த்தேன். க்ளோஸ்அப்ஸ்க்கான முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருந்தார். முக்கியமாக கண்ணு தான் வந்து நீ என்ன யோசிக்கிறத பேசும். நீ உன் சிந்தனை செயல் எல்லாமே கண்ணு காட்டி கொடுத்துரும். நீ சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் எல்லாமே கண்ணு காட்டி கொடுத்துரும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணுக்கு வந்து ஷாட் வைங்க ஃபஸ்ட்டு. அதன் பிறகு ஒரு மிட் ஷாட் வந்து அது எந்த சிச்சுவேஷனில் அவங்க இருக்காங்கன்றது ஒரு மிட் ஷாட். ஒரு ஒயிட் ஷாட் வந்து எந்த இடத்துல நடக்குதுன்றதுக்கு. இந்த 3 ஷாட்டு வந்து ஒரு சீனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சீனில் எப்படியா இருந்தாலும் கதாபாத்திரங்கள் நடிக்கும். அதற்கு வந்து அப்படியான ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ் வந்து ஐஸ்க்கு வைங்க. ஐஸ் வந்து அந்த கேரக்டர் என்ன நினைக்குதுன்றதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கான க்ளோஸ்அப்ஸ், அதன் பிறகு ஒரு மிட் ஷாட், அதுக்கப்புறம் வைடு. இதை வைங்க அப்படின்ற அந்த கிளிப்பை பார்த்தா ரொம்ப நல்லாவும் இருந்தது. இந்த சினிமா வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக மக்கள் மனதில் வந்து இந்த சினிமான்ற கருவி வந்து போய் சேர்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் க்ளோஸ்அப்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் அளவுக்கு ஒரு முகத்தை வந்து உங்களால் வந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது என் மூஞ்சி எவ்வளோ இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் பெருசாக யோசிச்சு பாருங்கள் அதனுடைய பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டமான ஒரு ஸ்க்ரீனில் 100 அடிக்கு 100 அடி ஸ்க்ரீனில் முகமும் கண்ணு மட்டும் வைக்கும்போது அந்த கண் என்ன சொல்லுதுன்னு உங்களால் பார்க்க முடியல. சினிமா வந்து ரசிக்கவும், சினிமா வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாகவும் மிக முக்கிய காரணம் இந்த பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டமாக ஒரு க்ளோஸ்அப் ரொம்ப துல்லியமாக ஒரு முகத்தினுடைய உணர்வுகளையும் அழகையும் உடல் அங்கங்களையும் சினிமாவில் பார்க்கலாம். சினிமாவில் மட்டும்தான் தரையிலேருந்து மேலே பார்க்க முடியும். ஏன்னைக்காவது நீங்கள் வந்து கீழே இருந்து மேலே பார்த்துருக்கீங்களா? யாராவது சினிமாவில் பார்க்க முடியும். கழுகு பார்வையில் வந்து இந்த பூமியை பார்க்க முடியுமா? சினிமாவில் பார்க்க முடியும். இதெல்லாம் தான் சினிமா என்கின்ற பிரம்மாண்டத்தின் மீது மக்கள் காதல் கொள்ள மிக முக்கிய காரணங்கள் இதுவும் ஒன்று. அப்பேற்பட்ட இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய திரைப்படங்கள், நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய உணர்வுகள், எமோஷன்ஸு, இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருந்தாலும் கூட இந்த 2026 காதலர் தினத்திற்கு வெளியான வெதரிங் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை டால்பி சினிமாவில் பார்த்தேன். இங்கிலாந்தில் நியூ கேசல் அருகில் இருக்கக்கூடிய மெட்ரோ சென்டர்னு ஒரு பெரிய வணிக வளாகம். அதில் ஒடியன் சினிமாவில், டால்பி சினிமாவில் இந்த வெதரிங் ஹைட்ஸ் படத்தை நான் பார்த்தேன். டால்பி சினிமாவை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு போகலாம். ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு வெதரிங் ஹைட்ஸ் விமர்சனத்துக்கு போயிடலாம். அது என்னென்னா, டால்பி சினிமான்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. முழுக்க வந்து பிளாக்காக இருக்கும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஃபுல் பிளாக். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் மட்டும்தான் இருக்கும். அதற்கேற்ற மாதிரியான துல்லியமான ஒலி அமைப்பு, ஒளி ரெண்டுமே. டால்பியோடைய சவுண்டும் சரி, வீடியோவும் சரி. இப்போ அந்த க்ளோஸ்அப்ஸ்க்கான இதை வந்து நான் வந்து சொன்னேன்ல, அதை இந்த மாதிரியான திரைப்படங்களில் பாருங்கள், மிரண்டு போயிடுவாங்க. ஐமேக்ஸ் ஃபார்மேட் வேறு, டால்பி ஃபார்மேட் வேறு. டால்பியினுடைய துல்லியம் வேறு லெவல், அந்த கான்ட்ராஸ்ட்லாம் வேறு லெவலு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், மனசை பறி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வெதரிங் ஹைட்ஸ் திரைப்படத்தினுடைய விரிவான பார்வையை பார்க்க போகிறோம். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸுக்காக. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து டால்பி சினிமாவில் படம் பார்க்க போகிறேன். வெதரிங் ஹைட்ஸ் அந்த படம் தான் நான் வந்து பார்க்க போகிறேன். ஏன்னா டால்பி சினிமா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வருஷம் இந்த ஊருக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகப்போகுது, 2 வருஷம் ஆகப்போகுது. ஆனாலும் நான் இதுவரையிலையும் டால்பியில் வந்து படம் பார்த்ததே கிடையாது. காரணம் என்னென்னா, அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து டால்பி சினிமாஸ் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஆனால் எல்லாருமே இந்த இப்போ டால்பி சினிமாஸ் வந்து கபிலன் தான் வந்து நிறையா வாட்டி சொன்னான், ஆனால் பாருங்கண்ணே அப்படின்னு. அதே மாதிரி அமுதனும் வந்து இதை வந்து பரிந்துரை செஞ்சார். ஸோ இந்த இது வந்து மெட்ரோ சென்டர் நியர் நியூ கேசல், இங்கிலாந்தில். ஸோ இதில் தான் வந்து நம்ம இந்த படம் தான் பார்க்குறோம். பத்திரமணி வெதரிங் ஹைட்ஸ், ரைட்?
வெதரிங் ஹைட்ஸ் இந்த திரைப்படம் வந்து ஒரு ரொமான்டிக் பீரியட் ட்ராமா. ஓகே, இந்த திரைப்படம் வந்து 1847 எமிலி ப்ரோண்ட் அப்படின்றவங்க எழுதிய பெண் எழுத்தாளர் எழுதிய நாவலினுடைய திரைவடிவம் தான் இந்த வெதரிங் ஹைட்ஸ். இந்த வெதரிங் ஹைட்ஸ் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனரும் பெண் இயக்குனர் தான். அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ரால் ஃபெனெல். இவங்க வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ இந்த கதையும் வந்து இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய கதை. ஆனால் 1771 நடக்கிற மாதிரியான ஒரு கதை. முக்கியமாக இந்த எமிலி ப்ரோண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த நாவலை வந்து ஆண் பெயரில் தான் எழுதி அந்த காலத்தில் வந்து வெளியிட்டிருந்திருக்காங்க. காரணம் என்னன்னா 1847 ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு நாவலாகவே இந்த நாவல் கருதப்பட்டது. காரணம் இந்த நாவலில் இடம்பெற்ற விஷயங்கள் எல்லாமே சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தான். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஓப்பனிங் ஷாட்டை நீங்கள் எந்த படத்துலையும் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. நான் உறுதிட்டு சொல்லுவேன். நானே பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஓகேவா, இந்த திரைப்படத்தை வந்து எம்ரால் ஃபெனெல் இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்திற்குடைய ப்ரொடியூசரும் வந்து எம்ரால் ஃபெனெல் அண்டு இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரமாக நடித்த மார்கரெட் ரூபியோ இதில் வந்து ப்ரொடியூசர்ஸ். நம்ம இந்த மார்கரெட் ரூபியை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படத்தினுடைய ஹீரோயின். அது மட்டும் கிடையாது, உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையும் நம்ம மார்கரெட் ரூபி தான். இந்த மார்கரெட் ரூபி வந்து கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த க்ளோஸ்அப்பு ராஜீவ் மேனன்லாம் இவ்வளோ தூரம் ஏற்றுன்னு வந்தது காரணமே நம்ம மார்கரெட் ரூபி தான். அந்த மாதிரியான ஒரு கண்ணு. முக்கியமாக உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டில் வந்து லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து சுகர் டேடி அதெல்லாம் அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பற்றி விரிவாக பேசணும். பட் இந்த படம் வந்து ஒரு பீரியட் ஃபில்மு. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு கிளாசிக் லிட்ரேச்சர் கிளாசிக். இந்த ஃபில்மு வந்து இந்த கதையே வந்து அப்படியான ஒரு கதை. அதிலிருந்து சில விஷயங்களை எடுத்து இந்த படமாக பண்ணியிருக்காங்க. ரைட், இந்த வெதரிங் ஹைட்ஸ் படத்துடைய கதை என்ன? இந்த வெதரிங் ஹைட்ஸ் அப்படின்றது ஒரு எஸ்டேட். அதனுடைய ஓனர் வந்து பெரிய பணக்காரர் எரன்ஷா. ஓகே, இந்த ஆள் வந்து எப்பயுமே போதையில் இருப்பான். கடும் கோபம், முன்கோபம் எல்லாமே அவனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்படியான இவனுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின். லிவர்பூல் பக்கம் வந்து பிஸ்னஸ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு அனாதை பையனை வந்து இந்த என்ஷா வந்து கூட்டிட்டு வரான் ஊருக்கு. ஸோ அவன் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து இவன் வந்து இந்த மாதிரி தெருவில் கண்டெடுத்த பையன், இவனை வந்து செல்லக்குட்டி அப்படின்னு வந்து இவனை வந்து கூப்பிடு, பெட் நேம் வச்சு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு. அதாவது ஒரு பெரிய பணக்காரன் நாய்க்குட்டிட்டு வந்து பிள்ளைக்கு வந்து விளாட கொடுப்பான். ஆனால் தெருவில் சுற்றிட்டு இருந்த ஒரு அனாதை பையனை கூப்பிட்டு வந்து இவனை நீ வச்சுக்கிட்டு விளையாடு அப்படின்னு சொல்லும்போது, பட் நம்ம அதான் கேத்ரின் தான் நம்ம மார்கரெட் ரூபி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அனாத பையனாக வந்தாங்க இல்லையா வீட்டுக்கு, அந்த பையன் இவங்க ஏஜில், அது கேத்ரினுடைய ஏஜ், சின்ன பொண்ணு ஒரு 12 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏஜ்லேயே அந்த பையனும் இருக்கான். அவன் பேருக்கு வந்து ஹித்க்ளிஃப் அப்படின்னு பேர் வைக்கிறான். அந்த ஹித்க்ளிஃப் என்னென்னா நம்ம கேத்ரினுடைய இறந்து போன தம்பியினுடைய பெயர் அது நினைவாக அவனுக்கு பேர் வைக்கிறான். ஆனால் 2 பேரும் வந்து அவ்வளோ பாசம், நேசம். ஓகேவா, இதில் என்னென்னா தன்னுடைய பிரியமான தோழி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஹித்க்ளிஃபை பொறுத்தவரையிலையும் கேத்ரின் வந்து அவனுடைய பிரியமான தோழின்னு அவன் நினைக்கிறான். அவளும் அதே மாதிரி தான் நினைக்கிறான். ஆனாலும் அவள் பணக்கார வீட்டு பொண்ணு, இவன் அனாத பையன். இதான் கதை. ஸோ இதில் ஒரு நாள் லேட்டாக வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹித்க்ளிஃப் வந்து நம்ம கேத்ரினுக்காக உதவாங்கிறான். அவன் வந்து அடி வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக அப்பா கிட்ட வந்து பழியை ஏற்றுக்கிட்டு இவன் உதவ வாங்குவான். அது வந்து அவனுடைய மேலே வந்து பயங்கரமாக அவனுடைய முதுகில் வந்து தழும்புகளாகவே ஆகிடும். அதனாலே வந்து நம்ம கேத்ரினுக்கு வந்து ஹித்க்ளிஃபை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பருவ வயதை எட்டும் பொழுது அப்பா வந்து குடிக்கு அடிமையாகி செல்வத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு செல்வந்தரோட பழக்கம் ஏற்பட்டு இவன் வந்து அங்கே வந்து அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஹித்க்ளிஃபையும் வந்து முன்னேற்றிடலான்றதுக்காக தான் அந்த செல்வந்தரை கல்யாணம் பண்ணுறான். ஆனால் ஹித்க்ளிஃப்க்கு வந்து இவன் மேலே காதல் இருக்குது. இவளுக்கும் காதல் இருந்தாலும் கூட சமூகம் வந்து அதை ஒத்துக்காதுன்றதுனால அவள் பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேத்ரின் முடிவு எடுக்கிறாள். இந்த முக்கோண காதல் என்னவாச்சு ஏதாச்சு அப்படின்றது அந்த திரைப்படத்துடைய கதை. ஓகே, இதில் வந்து நம்ம மார்கரெட் ரூபி தான் வந்து கேத்தி அப்படின்ற அந்த கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஜேக்கப் வந்து ஜேக்கப் எலோரோடி ஹித்க்ளிஃப்ன்ற அந்த கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து தடைக்கடெல்லாம் வச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ரிச்சாக வர்ற இடங்கள்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து ஷஹாஸ் லத்தீஃப், அவர் தான் வந்து எட்ஜர் லிண்டன்ற அந்த கேரக்டர், பணக்கார செல்வந்தர் கேரக்டர், அவரும் அவருடைய பார்ட்டிசிபேட். அவங்களுடைய தங்கச்சியாக நடித்தவங்களும் இசபெல்லா வந்து ஆலிசன் ஆலிவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கதாபாத்திரங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, கருப்பொருள் என்னென்னா, இந்த பணக்கார பொண்ணுங்க இருக்குல்ல, அதுங்களால் வந்து தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்தவே முடியாது. எப்படியா இருந்தாலும் அந்த காதல் வந்து அங்கே துண்டாடப்படும் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதே மாதிரி அந்த காலகட்டத்திலையும் சரி, இந்த காலகட்டத்திலையும் சரி, லாவிஷாக ரொம்ப ஹாப்பியாக பணத்தெல்லாம் செலவு பண்ண ஒரு எலைட்டு பொண்ணால் வந்து டக்குன்னு ஒரு கிராமத்தில் போயோ இல்லை பிடிச்சவனோட வாழறதுக்கான அந்த ஏழ்மை நிலையில் இருக்கும் கூட அவனால் மிங்கிலே ஆக முடியாது ஆக்சுவலாக. அதனால் அவங்க எப்பயுமே வந்து சமூகத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, மனசில் நினச்சோன்னா மனசில் வச்சு வாழ்வாங்க. இதுக்கு காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான் அது. இது 1771 நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது அது மாதிரி விஷயங்கள். பணத்துக்காக கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக மார்கரெட் ரூபி வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து நம்ம ஹித்க்ளிஃபோடைய அந்த லவ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சால் கூட அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும். ஆனாலும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு லவ். அந்த லவ்வுக்காக வந்து அந்த மனப்போராட்டம் இருக்குல்ல, அந்த மனப்போராட்டத்தை வந்து ரொம்ப அழகாக மார்கரெட் ரூபி செஞ்சதாக இருக்கட்டும். அதே மாதிரி லவ் மேக்கிங் சீன்ஸ் நிறைய இருக்குதுல்ல. ஆக்சுவலி நிறைய ஷார்ட்ஸு, எப்படி சொல்கிறது, இந்த எரோட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க இவங்க. நம்ம மார்கரெட் ரூபியும் சரி, ஹித்க்ளிஃபாக நடித்த நம்ம ஜேக்கப் எல்ரோடும் சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி, ஒரு க்ளோஸ்அப் வைக்கணும். இந்த க்ளோஸ்அப்பில் நீங்கள் வந்து ஃபீலிங்கில் இருக்கீங்க, மேட்டர் ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இதுக்கு தான் அங்கே காசு, இதுக்கு தான் அந்த விஷயம். இதில் இந்த படத்தில் வந்து அந்த க்ளோஸ்அப்ஸ் வந்து அது முக்கியமாக அந்த டால்பி சினிமாவில் நான் பார்க்கும்போது அந்த க்ளோஸ்அப்ஸ், அந்த லிப்ஸு, அந்த கண்ணு, ஏன்னா கண்ணு காட்டி கொடுத்துரும். ஓகே, அதுவும் இல்லாத ஒரு பெண் இயக்குனரே அது இயக்கும் பொழுது அதை வந்து ஈஸியாக சொல்லி புரிய வைக்க முடியும், ரைட்? அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து வேறு லெவல். ஆனால் இங்கே வந்து 15+ இது இங்கே இங்கிலாந்தில் ஸ்ட்ராங் வயலன்ஸு, செக்ஷுவாலிட்டிஸ், அது இதுலாம் ஏகப்பட்ட இதில் அறிவிப்புகள்லாம் காஷன்ஸ்லாம் போட்டிருந்தாலும் கூட நிறைய நியூடிட்டி ஷார்ட்ஸ்லாம் பெருசாக இல்லை. ஆனால் அந்த ஃபீல் வராதக்கான விஷயங்களை வந்து ஷார்ட்ஸில் வச்சுருந்தாங்கன்ற நான். அந்த மாதிரியான கோணங்கள்லாம் வந்து வேறு லெவலு. அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பிரித்து மேய்ச்சிட்டானுங்க. முக்கியமாக அந்த வெதரிங் ஹைட்ஸுடைய அந்த வீடு, இவன் இருக்கிற இடம், அதுலேருந்து வந்து அவன் வந்து கேத்தியை பார்க்குற இடம் மாதிரி ஒரு செட்டப், ஒரு விஷயம். அதே நேரத்தில் பணக்கார வீட்டில் வந்து முக்கியமாக அந்த ஊஞ்சல் சீன் ஒன்று இருக்கும். நான் எழுதி தரேன், டால்பி சினிமாவில் அந்த ஊஞ்சல் சீனை நீங்கள் பாருங்கள், தான் ஃப்ரேமுங்க. அந்த குவாலிட்டி அப்படியே எதிர்க்க வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் உண்மையிலே. அதே மாதிரி அந்த ஃப்ளோர்லாம் வந்து ரெட்டு, அவளுக்கு வந்து ரெட்டு ஃப்ராக்கு கொடுத்து ஃபுல்லாக அந்த பெரிய ஹாலே வந்து ரெட்டு இதாக மாற்றினது, தோலை வந்து பேக் ட்ராப்பாக செட் பண்ணது, அட்டைப்பூச்சிக்கான ஒரு க்ளோஸ்அப்ஸ் ஒன்று இருக்கும், வேறு லெவலில். அதெல்லாம் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த காஸ்ட்யூம், இதை எல்லாத்தையும் வந்து செஞ்ச செலவை வந்து ஃப்ரேமில் எடுத்து வரணும். லினுஸ் சாண்ட்கிரீன் அவர் தான் பண்ணியிருக்கார். ஸ்வீடனுடைய சினிமாட்டோகிராஃபரு, ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கு. அதே மாதிரி இந்த படத்துக்கான சவுண்ட் டிசைன் வந்து நான் குறிப்பிடுறேன். காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சீன், ஓப்பனிங் சீனை நீங்கள் எந்த படத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓப்பனிங் சீனை வந்து நானே வேறு மாதிரி நினச்சேன். அந்த சவுண்டை நான் அதை வந்து ஓப்பன் பண்ண விரும்பலை, நான் சவுண்டை வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வேறு லெவலில் டேய் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால் வந்து அந்த 10 நிமிஷம் அந்த மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் சொல்கிற அந்த விஷயம் கிடைக்காது. அதனால் இந்தியாவில் நீங்கள் பிவிஆரில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1/2 மணி நேரம் விளம்பரம் விட்றோம், பரவாயில்லன்னு அந்த ஃபஸ்ட்டு சீனை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவே நீங்கள் போயிடுங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? இது ஒன்று. ரெண்டாவது மியூசிக். ஆந்தனி வில்லிஸ் வந்து ஸ்கோர், அவங்க தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்லி அப்படின்றவங்க XCX அவங்க தான் வந்து சாங்ஸுக்கான போர்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என் பக்கத்தில் 2 பிரிட்டு பொண்ணுங்க உட்காந்து கிளைமேக்ஸ்லாம் அழுது தள்ளிடுச்சு. அதில் அவன் வந்து அதான் இந்த சின்ன வயசுலேருந்து அந்த லவ்வுக்கான அந்த விஷயம் எல்லாரையுமே கனெக்ட் ஆகும். முக்கியமாக வந்து அந்த நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நீ என்கிட்ட சாரி கேட்காத, நீ என்கிட்ட சாரியே கேட்காத, நான் உன்னை எப்பயுமே விட்டு போக மாட்டேன், என் கூட இரு, இதுதான் டைலாக். இந்த டைலாக் வந்து கிளைமேக்ஸில் வரும்போது கதறுதுங்கெல்லாம். சில பேர் இந்த படம் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, 1771 வந்த ஒரு கதையும் இப்போதைய கதையும் வேறு. ஆனால் இருக்கிற எல்லா இலக்கிய கதைகளையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், இந்த சோகமாக வந்து ஒன்றுத்துக்காக அப்படியே உருகிட்டே இருக்கிறது தான் வந்து எல்லா இலக்கியங்களும் சொல்கிற கதை. இந்த பிரிவு துயர், மனசில் ஒருத்தனை வச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இதுதான் வந்து இலக்கியங்கள்னு வச்சுக்காங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைவேறாத காதல், நிறைவேறாத காமம், இதுதான் வந்து பேசிக்காக இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் எல்லா இலக்கியங்களும் சொல்கிற விஷயம். நீங்கள் எது வேணாலும் எடுத்து பாருங்கள், நம்ம தமிழில் மோகமூல்லேருந்து நீங்கள் எந்த கதை வேணாலும் எடுத்து பாருங்களேன், கிளாசிக் அப்படின்னு வரும்போதே இதில் வந்துடும் எல்லாம். இதை தான் அந்த படமும் சொல்லுது.
ஆனால் அற்புதமான ஒரு காதல். அந்த காதலில் வந்து என்னென்னா கொஞ்சம் டாக்ஸிசிட்டிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரியும், இது நடக்காதுன்னு தெரிஞ்சும் சில விஷயங்கள் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் அதில் நிறைய விஷயங்கள் அது நான் இன்டெப்த்தாக போக விரும்பலை. எப்பயுமே லவ்வில் வந்து சிச்சுவேஷன் ஸ்பீக்ஸ், அவ்வளோதான். அதில் வேறு விஷயமே இல்லை. தட்ஸ் ஆல். இந்த திரைப்படம் ஏன் எனக்கு இன்னும் வந்து க்ளோஸாக செட் ஆச்சு அப்படின்னா, நான் இந்த படத்தில் வரக்கூடிய லிவர்பூலு, பர்மிங்ஹாமு, ஸ்காட்லாந்து, அந்த குளிர், அந்த மேகம், அந்த லேண்ட்ஸ்கேப்பு, இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த படம் இன்னும் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஓகே, ஒரு இந்தியாவிலேருந்து இந்த படத்தை நான் அணுகிறதுக்கும் இங்கிலாந்து வந்து இந்த படத்தை பார்த்து அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுதான் ரைட். வாட் இஸ் த கன்க்ளூஷன்? படம் வந்து ஒரு பீரியட் சினிமோட்டோகிராஃபி, பழைய கால திரைப்படங்கள்லாம் ரசிக்கிறவங்க, அந்த செட்டெல்லாம் அணுவாக ரசிக்கிறவங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு எரோட்டிக் பீரியட் ஃபிலிம் அப்படின்றதுனால நிச்சயமாக இது வயது வந்தவர்களுக்கானது. ஓகே, அதே நேரத்தில் படம் வந்து ஒரு கவித்துவமான ஒரு படத்தை வந்து எடுத்துருக்கிறாங்க. நிறைய இடங்களில் சில இடங்களில் வந்து நம்மளுக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிற விஷயங்கள் இருந்தாலும் கூட இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்ல வரேன். அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் எரோட்டிக்கில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக எமோஷன்ஸை வந்து நிறைய இடங்களில் கடத்தலை. கிளைமேக்ஸில் கடத்தின அந்த எமோஷன்ஸ் வந்து நடுவில் வந்து அந்த மிடில் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற கிரைசிஸில் வந்து அந்த எமோஷன் கடத்தப்பட்டிருந்தால் இந்த படம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.